அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அடியான் பேசுகின்றேன். இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், உலமாக்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்களை பற்றி பார்ப்போம். இந்த மதரசாக்குள்ளே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், உலமாக்கள் உள்ளுக்கு எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், அதாவது வளர்ப்பு புறாக்களை போல இருக்காங்க. வளர்ப்பு புறா அதாவது பக்குவம், மற்ற சுத்தம், ஒழுக்கம், பேணிதல், இது சம்பந்தமாக ஒரு சிறிய வட்ட மதரசாக்களில் போடப்பட்டிருக்கு. போட்டு என்ன செய்யறாங்கன்னா, இந்த உலமாக்களை உருவாக்குறாங்க, கண்ணியமாக கௌரவமாக உருவாக்குறாங்க. உருவாக்கி இந்த உலமாக்களை எங்கே அனுப்புகிறாங்க? உலகத்துக்கு அனுப்புகிறாங்க, வெளியில் மக்களுக்கு மத்தியில் அனுப்புகிறாங்க. மக்களுக்கு மத்திய ஒரு விஷயத்த மதரசாக்கள் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் யோசிங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த சமுதாயம் தெரியுமா, அது புறாக்கள் வாழ்கிற இடம் இல்லை, கழுகுகள் வாழ்கிற இடம். கழுகுகள்கிட்ட எப்படி வாழணுன்றதை நீங்கள் எப்படி படித்து கொடுக்குறீங்க? மார்க்கத்தை படித்து கொடுக்குறீங்க, சரி. உலக விஷயத்தை எப்படி படித்து கொடுப்பீங்க? உலக விஷயம் பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோம், நிர்வாகிகள் அதை எடுத்து நடங்க. இன்ஷா அல்லாஹ் மதரசாக்களில் ஒன்று டிவி போட்டுங்க, அல்லது நியூஸ் பேப்பர்கள். டிவியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் காலையிலும் பகலிலும் இரவிலும் சக்தி நியூஸில் வரக்கூடிய நியூஸ் அதுகளை பிள்ளைகள் போட்டு காட்டினா பிள்ளைகள் பொருளாதார பிரச்சனைகளை படித்து கொள்வாங்க, விலைவாசிகளை அறிஞ்சு கொள்வாங்க, அரசியல் பிரச்சனைகள் படித்து கொள்வாங்க, மக்களுக்கு மத்தியில் நலவுகள் கெடுதிகளை படித்து கொள்வாங்க. அதே போல் உலகத்தில் எப்படி வாழணும் என்பதை படித்து கொள்வாங்க. அதே போல் நியூஸ் பேப்பர்கள் நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு நாளும் எல்லா பிள்ளைகளுக்குரிய நியூஸ் பேப்பரை நீங்கள் எடுத்து கொடுப்பீங்கன்னு சொன்னால், அதில் வரக்கூடிய விஷயத்தை வச்சு வெளி உலகம், கழுகுகள் வாழ்கிற உலகம், அதில் எப்படி நாங்கள் வாழணும் என்பதை படிப்பாங்க. நீங்கள் வெளி உலகத்தை பற்றி சொல்லாமல் மதரசாக்களில் உலமாக்களை கண்ணியமாக உருவாக்கினால், நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியம், கௌரவம் வெளியில் கொடுக்கறது இல்லை. உலமாக்கள் வெளியில் கஷ்டப்படுறாங்க. சமுதாயத்தில் எப்படி பேசுகிறதுன்னு தெரியாது, ஒரு மனிதனுக்கு எப்படி பதில் கொடுக்குறதுன்னு தெரியாது, மார்க்க ரீதியாக கதைச்சா இந்த காலத்தில் யாரும் ஏற்றுக்கொள்றது இல்லை. அதனால் உலகத்தில் எப்படி பேசணும் என்பதை நீங்கள் பழகி கொடுக்கணும். அதே வகையில் இரண்டாவது கட்டம் சொல்கிற விஷயம், உலமாக்கள் வெளியில் பள்ளி வாசலில் இருக்காங்க தெரியும். உலமாக்கள் நீங்கள் உலமாக்களை உருவாக்கிட்டு நீங்கள் அதை வெளியாக்கும் சொல்லுவீங்க, பள்ளி வாசலில் போயிட்டு அழகான தொழுவீங்க, நன்மை தரும், நன்மை கிடைக்கும். நன்மை கிடைக்கும் இல்லைன்னு இல்லை, நன்மை கிடைக்கும் இல்லை. உலகத்தில் வாழ்கிறதுக்கு காசு எங்கே போகிறது? காசு ஒரு தொழிலோட எந்த உலமாவுக்கு உருவாக்கிறாங்க. ஓஎல் படிக்க வைங்க, ஏஎல் படிக்க வைங்க, அந்த உலமாவுக்கு லைசன்ஸ் எடுக்கக்கூடிய வசதிகளை செஞ்சு கொடுங்க. அதே போல் வயரிங், ஏசி, சிவிலிங், கேமரா கோர்ஸ்கள் இருக்கு தானே, இதெல்லாம் நீங்கள் மதரசாவில் பழகி கொடுங்க. சில மதரசாக்கள் என்ன செய்யணும் சொன்னால், 7ஆம் வகுப்பு வந்ததோட வயரிங் கோர்ஸ்கள் செஞ்சு கொடுங்க. அது காணாது, ஒரு வருஷம் படித்து அதெல்லாம் காணாது. நீங்கள் சரியாக ஒரு 4ஆம் வகுப்பில் இருந்து சரி அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வெளி தொழில் ஏற்பாடுகள் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். அப்போதான் புள்ள வெளியில் போயிட்டு அந்த ஒரு தொழிலோட இருக்காமல் 2 தொழில் செய்யும் போது அவரோட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், அந்த ஆளும் நிம்மதியாக இருப்பார். அதனால் மதரசாவை நடத்தக்கூடிய உஸ்தாத்மார்களும் அந்த நிர்வாகிகளும் பிள்ளைகளுக்குரிய எல்லா ஏற்பாடும் கட்டாயம் செஞ்சு கொடுங்க. உலமாக்களை பாருங்கள், வெளியில் கண்ணீர் வடிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. பெரும் மதரசாவில் ஓதின உலமாக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, வருமானத்தை கஷ்டப்படுறாங்க. என்ன செய்கிற சொல்லுங்க ஆகும். ஏன்னா உங்கள்கிட்ட நாங்கள் 7 வருஷம் உங்களோட பிள்ளைகளை ஒப்படைக்கணும். நீங்கள் ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுத்தா மிகப்பெரிய ஒரு விஷயம், பிள்ளைய ஓஎல் எழுத விட்டால் மிகப்பெரிய ஒரு விஷயம். அவரை ஒரு வெளியில் 2வது படிப்பு, ஒரு ஆசிரியரோ இல்லை வேறு படிப்புக்கு ஏற்பாடு செஞ்சோம், அதெல்லாம் பெரிய விஷயம். ஆக உலமாக்கள் உருவாக்கக்கூடிய இந்த மதரசாக்களை நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், அவங்களுக்கு வெளி உலகம் எப்படி என்பதையும் உங்களோட மதரசாக்களை சேர்த்து கொள்ளுங்க, படித்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இதை பார்க்கக்கூடிய உலமாக்கள் என்ன செய்யுங்க தெரியுமா, நிர்வாக சபையினர்கள் இது சம்பந்தமாக ஒரு மஷூரா செஞ்சு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உலமாக்களுக்கு சரியான முறையில் ஒரு தீர்வுகளை எடுக்குமாறு இந்த வீடியோ கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.